ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 17, பதங்கள் 5, 6. மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்தினுடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். பொருளுரை: சிலர் சாஸ்திர விதிகளின் குறிப்பிடப்படாத தவங்களையும் விருத நெறிகளையும் உற்பத்தி செய்கின்றனர். உதாரணமாக, ஏதேனும் அரசியல் உள்நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உண்ணாவிரதம் இருப்பது போன்ற செயல்கள் சாஸ்திர விதிகளில் குறிப்பிடப்படாதவை. சாஸ்திரங்களில் உண்ணாவிரதம் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. சில அரசியல் நோக்கத்திற்காகவோ சமூக இலக்கிற்காகவோ அல்ல. அத்தகு விரதங்களை ஏற்பவர்கள் பகவத்கீதையின்படி நிச்சயமாக அசுரத்தன்மையுடையவர்கள். அவர்களது செயல்கள் சாஸ்திர விதிகளுக்கு எதிரானவை. மேலும் இவற்றால் பொதுமக்களுக்கு எவ்வித நன்மையும் உண்டாகாது. உண்மையில் தற்பெருமை, அகங்காரம், காமம், பௌதிக இன்பத்திற்கான பற்றுதல் ஆகியவற்றினால் இவர்கள் செயல்படுகின்றனர். இத்தகு செயல்களால் உடலை உருவாக்கியுள்ள ஜட மூலக்கூறுகளின் சேர்க்கை மட்டும் துன்புறுவதில்லை, உடலுக்குள் வாழ்கின்ற முழுமுதற் கடவுளும் துன்புறுகின்றார். அரசியல் குறிக்கோளாக கொண்ட அத்தகு விரதங்களும் தவங்களும் மற்றவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுப்பது நிச்சயம். இவை வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்படாதவை. தனது எதிரியையோ இதர கட்சியினரையோ இத்தகு முறையினால் தனது விருப்பத்திற்கு உடன்படும்படி வலியுறுத்தலாம் என்று அசுரத்தனமான மனிதன் நினைக்கலாம். ஆனால் சில சமயங்களில் இத்தகு விரதத்தினால் ஒருவன் மரணமடையவும் கூடும். இத்தகு செயல்கள் பரமபுருஷ பகவான் அனுமதிப்பதில்லை. மேலும் இவ்வாறு ஈடுபடுபவர்களை அசுரர்கள் என்று அவர் கூறுகின்றார். வேத சாஸ்திரங்களின் விதிகளுக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுவதால் இத்தகு ஆர்ப்பாட்டங்கள் முழுமுதற் கடவுளை அவமதிப்பதாகும். இந்த விஷயத்தில் அசாதசா என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். சரியான மனோநிலையில் இருப்பவர்கள் சாஸ்திர விதிகளுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அத்தகு நிலையில் இல்லாதவர்கள் மட்டுமே சாஸ்திரங்களை புறக்கணித்து அவற்றிற்கு கீழ்ப்படியாமல் தங்களது சொந்த வழியில் தவங்களையும் விரதங்களையும் உற்பத்தி செய்வர். அசுரத்தன்மையுடைய மக்களின் இறுதி முடிவு முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்டது. அதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவர்களை அசுரத்தன்மையுடையவர்களின் கர்ப்பத்தில் பிறவியெடுக்கும்படி கடவுள் கட்டாயப்படுத்துகின்றார். இதன் விளைவாக பிறவிதோறும் அவர்கள் அசுர கொள்கைகளை ஏற்று வாழ்ந்து முழுமுதற் கடவுளுடனான உறவுகளை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். அவ்வாறு இருப்பினும் வேத அறிவின் பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக குருவினால் உபதேசிக்கப்படும் அளவிற்கு அவர்கள் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றால் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு இறுதியில் பரம இலக்கை அடைய முடியும். பதம் 7. மொழிபெயர்ப்பு: ஒவ்வொருவரும் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 வகை உண்டு. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும். அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேள். பொருளுரை: ஜட இயற்கை குணங்களின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப உண்ணுதல், யாகங்களை செய்தல்,
தவங்கள் மற்றும் தானங்களின் வேறுபாடுகள் உள்ளன. இவை அனைத்தும் ஒரே நிலையில் செய்யப்படுபவை அல்ல. எத்தகு செயல்கள் ஜட இயற்கையின் எத்தகு குணத்தை சார்ந்தவை என்பதை ஆராய்ந்து அறியக்கூடியவர்களே உண்மையில் விவேகம் உடையவர்கள். எல்லாவிதமான யாகம், உணவு அல்லது தானமோ ஒன்றே என்று கருதுபவர்களால் விவேகத்துடன் செயல்பட முடியாது. அவர்கள் முட்டாள்கள். சில அமைப்பின் தொண்டர்கள் தான் விரும்பும் எதையும் ஒருவன் செய்யலாம் என்றும் அதனால் பக்குவத்தை அடைய முடியும் என்றும் வாதம் செய்கின்றனர். ஆனால் அத்தகைய முட்டாள் வழிகாட்டிகள் சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை. அவர்களே பாதைகளை உற்பத்தி செய்து பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். பதம் 8 மொழிபெயர்ப்பு. ஆயுளை நீட்டித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்வகுணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. இத்தகு உணவுகள் ரசமுள்ளவையாக, கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்து மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. பதம் 9 மொழிபெயர்ப்பு. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகைய உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. பதம் 10 மொழிபெயர்ப்பு. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு சமைக்கப்பட்ட, சுவையற்ற, பழைய, ஊசிப்போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருள்களை கொண்ட உணவுகள் தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. பொருளுரை. உணவின் நோக்கம் ஆயுளை நீட்டித்து மனதை தூய்மைப்படுத்தி உடல் பலத்தை பலப்படுத்துவதாகும். உணவின் ஒரே குறிக்கோள் இதுவே. கடந்த காலத்தில் பெரும் முனிவர்கள் வாழ்நாளை அதிகரிக்கக்கூடியதும் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதுமான பால் பொருள்கள், சர்க்கரை, அரிசி, கோதுமை, பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவுகளாக தேர்ந்தெடுத்தனர். இத்தகு உணவுகள் சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் பிரியமானவை. சமைக்கப்பட்ட சோளம், வெள்ளப்பாகு போன்ற இதர உணவுகள் நேரடியாக உண்பதற்கு உகந்தவையாக இல்லாவிடினும் பால் அல்லது வேறு உணவுப் பொருட்களுடன் கலக்கப்பட்டு சுவையூட்டப்படுகின்றன. அதன் பின்னர் அவையும் சத்வகுணத்தில் இருப்பவையாகி விடுகின்றன. இந்த உணவுப் பொருட்கள் யாவும் இயற்கையிலேயே மிகவும் தூய்மையானவை. தீண்டத்தகாத பொருட்களான மது, மாமிசம் போன்றவற்றிலிருந்து இவை முற்றிலும் வேறுபட்டவை. 8வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொழுப்பு சத்துமிக்க உணவுகளுக்கும் மிருகங்களை கொல்வதால் அடையப்படும் கொழுப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எல்லா உணவுகளிலும் மிகச் சிறந்ததான பாலின் உருவில் மிருகத்தின் கொழுப்பு நமக்கு கிடைக்கின்றது. பால், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற பொருட்கள் மிருகத்தின் கொழுப்பை அப்பாவி மிருகங்களை கொல்வதற்கான தேவை ஏதுமின்றி வழங்குகின்றன. மிருகவதை நடைபெறுவதற்கு ஒரே காரணம் கொடூர மனப்பான்மையே. தேவையான கொழுப்புச்சத்தை பாலின் மூலமாக பெறுவது நாகரிகமான வழிமுறை. மிருகங்களை கொல்வது காட்டு மிராண்டித்தனம். பட்டாணி, பருப்பு, முழுக்கோதுமை போன்றவற்றில் புரதச்சத்து தாராளமாக உள்ளது. கசப்பான, உப்பு கரிக்கின்ற, மிகவும் சூடான அல்லது மிளகாய் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவு வகைகள் வயிற்றிலுள்ள கபத்தை குறைத்து வியாதிக்கு வழிவகுப்பதால் துன்பத்தை கொடுக்கின்றன. இவை ரஜோகுணத்தின் உணவுப் பொருட்கள் ஆகும். பழைய உணவுகள் இருளான தமோகுணத்தைச் சேர்ந்தவை. சாப்பிடுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு சமைக்கப்பட்ட எந்த உணவும், அதாவது இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர, தமோகுணத்தில் இருப்பதாகவே கருதப்படுகின்றது. ஊசி போவதால் துர்நாற்றத்தை தரும் அத்தகு உணவுகள் தமோகுணத்தில் இருக்கும் மக்களை அடிக்கடி கவருகின்றன. ஆனால்
சத்வகுணத்தில் இருப்பவர்களை வெறுப்பு ஊட்டுகின்றன. எச்சில் பட்ட உணவுகள் முழுமுதற் கடவுளுக்கு முதலில் படைக்கப்பட்டவையாக இருந்தால், அல்லது சாதுக்களால், அதாவது குறிப்பாக ஆன்மீக குருவினால் முதலில் உண்ணப்பட்டதாக இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லாவிடில் எச்சில் பட்ட உணவுகள் தமோ குணத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. அவை தொற்று நோய்களை அதிகப்படுத்துகின்றன. அத்தகு உணவுகள் இருண்ட குணத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் சுவையானதாக இருந்தாலும் சத்வகுணத்தில் இருப்பவர்கள் அவற்றை விரும்புவதில்லை, தொடுவது கூட இல்லை. பரமபுருஷ பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமே மிகச் சிறந்த உணவாகும். காய்கறிகள், மாவு மற்றும் பாலினால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் பக்தியுடன் படைக்கப்படும் போது அவற்றை தாம் ஏற்றுக்கொள்வதாக பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம். பரமபுருஷ பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொருள்களில் பக்தியும் அன்புமே தலை சிறந்தவை என்பது உண்மையே. இருப்பினும் பிரசாதமானது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாஸ்திர விதிகளின்படி தயாரிக்கப்பட்டு பரமபுருஷ பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாத உணவு நீண்ட நெடுகாலத்திற்கு முன்பு தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும், ஏனெனில் அது தெய்வீகமானதாகும். எனவே உணவை களங்கமற்றதாக, சாப்பிடத்தக்கதாக மற்றும் எல்லோருக்கும் சுவையானதாக மாற்ற ஒருவன் அதனை பரமபுருஷ பகவானுக்கு நைவேத்தியம் செய்தல் அவசியம். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर परमानंदे हरि हरि बोल।